வெல்கம் டு தமிழ் சினிவுட். ரீபில்ட் திரைப்படத்துக்கு சென்சார் போர்டில் யூஎஸ் சான்று கொடுத்திருக்கிறதா படக்குழு தரப்பு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இந்த வருடம் இறுதியில நேரடியாக தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் மகேஷ் பாபு தரப்பு அவருடைய குண்டூர் காரம் திரைப்படத்தோடைய ஷூட்டிங் முடிச்சுட்டு இந்த திரைப்படத்துக்காக வெயிட் பண்றாரு. இந்த படம் ஜனவரி 12ஆம் தேதி நேரடியாக தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இப்படிப்பட்ட சமயத்துல நடிகர் மகேஷ் பாபு அவருடைய அடுத்த படத்துக்காக தயாராயிட்டு இருக்காரு. இந்த படம் ராஜமௌலி இயக்கத்துல மகேஷ் பாபு ஹீரோவா நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய முதல் பாகம் மட்டும் 900 கோடி பட்ஜெட்ல எடுக்க போறாங்களாம். இந்த படத்துடைய இரண்டாவது பாகத்தை 1000 கோடி பட்ஜெட்ல எடுக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. புஷ்பா 2 திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது ஹைதராபாத்ல நடந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த படத்துடைய ரிலீஸ் அப்டேட் வெளியாயிருக்கு. படக்குழு இந்த படத்தை இந்த வருடம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நேரடியா பிக்கஸ்ட் பேன் இந்திய படமா ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்கிறதாவும், இந்த படத்தோடைய ப்ரொமோஷனை படக்குழு சம்மர்ல தொடங்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய பொருட்செலவுல பிக்கஸ்ட் பேன் இந்திய படமா உருவாகுது. நடிகர் சூர்யா நியூ இயர் செலிப்ரேஷனை வெளிநாட்டுல கொண்டாடிட்டு தற்போது மும்பை வந்திருக்காங்க. மேலும் கங்குவான் திரைப்படத்துடைய ஒரு சில பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் இன்னும் இருக்கிறதாவும், ஜனவரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய பேட்ச் ஒர்க் ஷூட்டிங்கை படக்குள்ள எடுக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் இந்த திரைப்படத்துடைய முக்கியமான அப்டேட்டை பொங்கல் ஸ்பெஷலா படக்குழு ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அயலான் திரைப்படத்துடைய ட்ரெய்லரை படக்குழு அதிகாரப்பூர்வமா ஜனவரி 5ஆம் தேதி வெளியிட போறதா இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா புதிய போஸ்டர் வெளியிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோடைய ட்ரெய்லர் லான்ச்சா படக்குழு துபாயில ரொம்ப கிராண்டா நடத்த போறதா தகவல் வெளியாயிருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அயலான் திரைப்படம் பொங்கல் ஸ்பெஷலா ஜனவரி 12ஆம் தேதி பிக்கஸ்ட் பேன் இந்திய படமா மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் தனுஷ் அவர்களுடைய கேப்டன் மில்லர் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் இன்னைக்கு நேரு ஸ்டேடியத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த ஆடியோ லான்ச்ல இந்த படத்தோடைய ஃபுல் சாங்கையும் படக்குழு ரிவீல் பண்ண போறாங்க. இந்த ஆடியோ லான்ச்ல இந்த படத்துல நடிச்ச தனுஷ், சிவராஜ்குமார், பிரியங்கா மோகன் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. இந்த படம் ஜனவரி 12ஆம் தேதி பிக்கஸ்ட் பேன் இந்திய படமா மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் அஜித் அவர்கள் தற்போது துபாயில நியூ இயர் செலிப்ரேஷன் கொண்டாடிய வீடியோ இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. நடிகர் அஜித் அவர்கள் துபாயில ஒரு பெண் கூட கெத்தா டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு வீடியோ இணையத்துல சம வைரல் ஆயிட்டு இருக்கு. அதே போல தனுஷ் அவர்கள் துபாயில போட்ல ஜாலியா ஹாயா ஓரத்துல நின்று கடல் அலைய ரசிச்சுட்டு இருக்கும் போது ரசிகர்கள் தலன்னு அஜித்தை கத்து அதற்கு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் கை காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம துபாயில ரசிகர்கள் கூடயும் அஜித் அவர்கள் போட்டோ எடுத்திருக்காங்க. இந்த போட்டோ இந்த வீடியோ இணையத்துல சோசியல் மீடியால சம வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சமயத்துல கங்குவான் திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது அதர்பைஜான தொடங்கி நடந்துட்டு இருக்கு. இந்த திரைப்படத்துடைய ஒரு சில முக்கியமான அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த படத்துடைய சேட்டலைட் உரிமத்தை சன் டிவியும், இந்த படத்துடைய டிஜிட்டல் உரிமத்தை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த படத்துடைய ஆடியோ உரிமத்தை சோனி மியூசிக் வாங்கியிருக்கிறது அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. பொங்கல் அன்னைக்கு இந்த திரைப்படத்தோடைய முக்கியமான ஒரு சில அப்டேட்டா படக்குழு வெளியிட வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய 68வது திரைப்படமான தி கோஸ்ட் திரைப்படத்தோடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நடந்துட்டு இருக்கு. அடுத்தபடியா சென்னையில் இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை நடத்த போறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்துல விஜய்க்கு பேராதான் ஸ்னேகா நடிக்க போறதா ஸ்னேகா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அதாவது 23 வருடத்துக்கு பிறகு மீண்டும் விஜய் கூட இந்த படத்துல நான் பேரா நடிக்கிறேன், ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறேன், கண்டிப்பா அந்த ரோல் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்னேகா சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் இந்த படத்துல டூயல் ரோல்ல நடிக்கிறாங்க. அதுல பயான தோட்டத்துல விஜய் நடிக்கிறாங்க. அந்த போர்ஷன்ல தான் ஸ்னேகா அவர்கள் விஜய்க்கு பேரா நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு.